வணக்கம். லைவ் சென்னை.com வியூவர்ஸ். சென்னை பெருநகர வளர்ச்சி முகமை CMDA மற்றும் சென்னை மாநகராட்சி இணைந்து வட சென்னையின் மிக முக்கிய பகுதியான பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியை ஒரு நவீன ஒருங்கிணைந்த பகுதியாக மாற்றுவதற்கான விரிவான மேம்பாட்டு திட்டத்தை அண்மையில் அறிவித்துள்ளன. இதை பற்றின விரிவான தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். பெரம்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் பொதுவாக மழைக்கால வெள்ளம், குறுகிய சாலைகள், மோசமான நடைபாதை வசதிகள் மற்றும் போக்குவரத்து நெரிசல் போன்றவற்றால் பாதிக்கப்படக்கூடியவை. இந்த நகர்ப்புற பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு கண்டு வட சென்னையின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். மேலும் சென்னை மாநகராட்சி இந்த திட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்காக சுமார் 48 லட்சம் மதிப்பிலான டெண்டரை கோரியுள்ளது. இதற்காக நியமிக்கப்படும் சிறப்பு ஆலோசகர் நிறுவனம் GIS கணக்கெடுப்பு மற்றும் கள ஆய்வுகள் மூலம் பெரம்பூர் தொகுதியின் ஒட்டுமொத்த பகுதியையும் வரைபடமாக்குவார்கள். இந்த திட்டத்தின் கீழ் சுமார் 20 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் மற்றும் தெருக்கள் முழுமையாக சீரமைக்கப்பட உள்ளன. அவற்றில் வரவிருக்கும் முக்கிய மாற்றங்கள்: முதலாவதாக வெள்ளத்தடுப்பு மற்றும் வடிகால் அமைப்பு. மழைநீர் தேங்கும் இடங்கள் கண்டறியப்பட்டு கொடுங்கையூர் குப்பை கிடங்கு பகுதி மற்றும் கேப்டன் காட்டன் கால்வாய் போன்ற நீர்நிலைகளின் திறனை மேம்படுத்தி நிரந்தர பொறியியல் தீர்வுகள் காணப்படும். இரண்டாவதாக போக்குவரத்து மற்றும் வாகன நிறுத்துமிடம். போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதிகள், ஆக்கிரமிப்புகள் கண்டறியப்பட்டு முறைப்படுத்தப்படும். ஒழுங்கமைக்கப்பட்ட பார்க்கிங் வசதிகள் ஏற்படுத்தப்படும். மூன்றாவதாக நவீன நடைபாதைகள் மற்றும் சைக்கிள் டிராக்குகள். பாதசாரிகள் பாதுகாப்பாக செல்ல அகலமான நடைபாதைகளும் தனியாக சைக்கிள் ஓட்டுவதற்கான பாதைகளும் அமைக்கப்படும். நான்காவதாக போக்குவரத்து இணைப்பு. பேருந்து நிலையங்கள் மற்றும் மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கான இணைப்புகள் மற்றும் அணுகுமுறைகள் எளிதாக்கப்படும். ஐந்தாவதாக பசுமையாக்குதல் மற்றும் பொழுதுபோக்கு. கூடுதல் பூங்காக்கள், பொது இடங்கள் மேம்பாடு மற்றும் நகர்ப்புற பசுமையாக்குதல் திட்டங்கள் செயல்படுத்தப்படும். மேலும் நியமிக்கப்படும் ஆலோசனை நிறுவனம் பெரம்பூர் பகுதியின் கழிவுநீர் வழிந்தோடல், குடிநீர் விநியோகம், போக்குவரத்து நெரிசல்கள் ஆகியவற்றை ஆய்வு செய்து குறுகிய கால, நடுத்தர கால மற்றும் நீண்டகால உள்கட்டமைப்பு செயலாக்க உத்திகளை அரசிடம் சமர்ப்பிப்பார்கள். இதன் மூலம் வடசென்னை வளர்ச்சிக்கான அரசின் சிறப்பு கவனத்தின் ஒரு பகுதியாக பெரம்பூர் பகுதி முன்மாதிரி நகர்ப்புற பகுதியாக மாற்றுவதற்கு இந்த மாஸ்டர் பிளான் அடித்தளமாக அமைய உள்ளது.